இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சமகாலத்தில தான் திருமாவளவன் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பார்த்தா அவரு சாலிடா ஒரு கட்சிய வளர்த்திருக்காரு. அவருடைய கட்சிய கூட்டணிக்கு எதிர்பார்த்து பல கட்சிகளும் இன்னைக்கு காத்திருக்காங்க. ஆனா, புதிய தமிழகம் ஏன் அந்த இடத்த நோக்கி முடியல? நீங்கலாம் 98, 99 மூப்பனார் கூட 3வது அணிலாம் அமைச்சு போட்டியிட்டு பெரிய வாக்குகளை எல்லாம் பெற்றிருந்தீங்க. அதன் பிறகு நீங்க மறுபடியும் எம்எல்ஏலாம் ஆனால் கூட, அந்த விசிகாவுடைய முக்கியத்துவத்த ஏன் புதிய தமிழகத்தினால பெற முடியல? என்ன காரணம்? இல்ல, அது வந்து அப்படி பார்க்க முடியாதுங்க. எங்களுடைய சாதனைகள், எங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கு வேற. இப்போ 2016ல் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் 4 சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் போட்டியிட்டோம். நான் 400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். ஆமா. அவங்க 3வது கூட்டணி அமைச்சாங்க. அப்போ மக்கள் நல கூட்டணி அது தொடர்ந்திருந்தால் அது வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அந்த 3வது கூட்டணி அமைச்சு அதை தோக்கடிச்சிட்டு வச்சுங்களா, அதுக்கு பிறகு 2019 நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் 2016க்கு பிறகு வெளியே போனோம், வேற லைன் எடுத்துட்டோம். ஸோ அரசியல் அந்த மாதிரி உங்கள்ட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லை. நேரம் பல்ட்டி அடிக்கிறதுக்கு முடியாமல் போகுதுங்க. அப்புறம் நீங்கள் பல்ட்டி அடிக்கணும். அதனால் வந்து பல நேரங்களில் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதனால் கொஞ்சம் சூழ்நிலைகள் இனி வர காலங்களில் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து கொஞ்சம் பிரின்சிபலில் கொஞ்சம் ஃபேமாக இருக்கிறோம். அதனால் சில நேரங்களில் சில கஷ்டங்கள் எங்களுக்கு வருது.